Hi everyone, welcome to Udhiram. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மந்தோட 4th வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தோன்னா MCQ ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ 4th வீக்கும் வந்து பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 2 cats tested positive for coronavirus in which city of the United States. அதாவது வந்து பார்த்தோன்னா யூஎஸில் வந்து 2 கேட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த சிட்டியில் இருக்குது அந்த 2 கேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எந்த சிட்டியில் இருக்க அந்த 2 கேட்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நியூயார்க்கு சேர்ந்த சிட்டியில் இருக்க 2 கேட்ஸுக்கு தான் வந்து பார்த்தோன்னா கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டில் வந்திருக்கு. When will PM Narendra Modi hold his 3rd video conference with the Chief Minister on coronavirus lockdown? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎம் மோடி வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு 3rd வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா வந்து பார்த்தோம்னா எல்லா சிஎம் கூடயும் பேச போகிறாரு இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்போ அந்த 3rd வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 27th அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. The government has placed the hike in dearness allowance and dearness relief on hold till when? அதாவது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டியர்னஸ் அலவுன்ஸ் வந்து ஹைக் பண்ணுறதோ, இந்த டியர்னஸ் அலவுன்ஸ் ரிலீஃப் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதில் எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த COVID-19 அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜூலை 2021 அது வரைக்கும் பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. How many samples will be tested together in COVID-19 pooled testing in India as per ICMR directions? அதாவது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த போல் டெஸ்ட் வந்து பண்ணலாம் இந்தியாவில் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு COVID-19க்கு வந்து ICMR டைரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5 டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Human Resource Development Ministry has launched which program for inviting e-learning content contributions இன் நியூ டெல்லி? அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த லேர்னிங் கண்டென்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. HRD மினிஸ்ட்ரி தான் வந்து பண்ணியிருக்கு. சரியா, அது என்ன அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த லான்ச் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வித்யாதன் 2.0 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. Which institution has developed a mobile app named வாஸ்கோரோ? எந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோன்னா வாஸ்கோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா IIT டெல்லி அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. Which has become the first கொரோனா வைரஸ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிஸ்ட்ரிக்டில் எது வந்து கொரோனா வைரஸ் இல்லை அந்த ஸ்டேட்டில் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா புல்வாமா. சரியா, அந்த who among the following reported that the air pollution in India has reached 20 years low? இந்த அதாவது வந்து பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா 20 years அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு, பின்தங்கி போயிருக்கு ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்துச்சோ அந்தளவுக்கு பின்தங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நாசா தான் கொடுத்துருக்கு. சரி, which mission was recently completed by NASA astronauts Andrew Morgan and Jessica Mir and Oleg செக்ரிபோச்கா இவங்க மூலிமா வந்து பார்த்தோன்னா அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஓகேவா, இவங்க மூலிமா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒலிக் செக்ரிபோச்கா ஹூஸ் ரிட்டர்ன் டு த எர்த் ரீசென்ட்லி ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. சரி, அது எந்த மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எக்ஸ்பிடிஷன் 62 அப்படிங்கிறது தான் அந்த மிஷன். சரியா, விச் கண்ட்ரி ஹாஸ் ரீசென்ட்லி லீகலைஸ் கேனபிஸ் ஃபார்மிங் ஃபார் மெடிக்கல் யூசர்ஸ்? அதாவது பார்த்தோன்னா இந்த கேனபிஸ் இந்த கஞ்சா செடி இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மிங் வந்து பார்த்தோன்னா லீகலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கண்ட்ரியில். சரி, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா மெடிக்கல் யூசர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா லெபனான், அந்த கண்ட்ரி தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் has been the first authorized study center in the country to carry out plasma research under trial. The institute is based in which city? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா பிளாஸ்மா ரிசர்ச் ட்ரையலில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது வந்து எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் எங்கே இருக்குன்னு தெரியும், குஜராத் டிஸ்ட்ரிக்ட் தான். குஜராத்தில் வந்து பார்த்தோன்னா அகமதாபாத்தில் தான் வந்து பார்த்தோன்னா அது இருக்குது. சரியா, Reliance Jio has sold its 9.9% stake to which company for
$5.7 பில்லியன். அதாவது வந்து பார்த்தோன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்தோன்னா அவங்களோட 9.9% ஸ்டேக்கை வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. சரியா, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா $5.7 பில்லியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கு தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் will launch the first fully digital bank of which country. அதாவது வந்து பார்த்தோன்னா டிசிஎஸ் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் பேங்க் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு கண்ட்ரியில். சரியா, ஃபுல்லி டிஜிட்டல் பேங்க் தான். அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா, இன்டர்நேஷ்னல் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் IMMA அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் எலெக்டட் ஓன் ஆஸ் இட்ஸ் பிரசிடென்ட். அதோட பிரசிடென்ட் ஒருத்தர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட்டாக. சரியா, இன்டர்நேஷ்னல் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர் அசோசியேஷன். சரியா, அவங்க வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராகேஷ் சர்மா. அவர் தான் வந்து பார்த்தோன்னா நியூ அப்பாயின்மெண்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் மோட்டார் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். சரியா, த கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நேஷனல் ஷிப்பிங் போர்டு. அதாவது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் ஷிப்பிங் போர்டுக்கு. அந்த போர்டுக்கு வந்து யார் ஹெட் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த போர்டுக்கு வந்து யார் ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா மாலினி சங்கர். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த நேஷனல் ஷிப்பிங் போர்டு அதுக்கு வந்து ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. விச் இந்தியன் செட்டிலர் ஹேஸ் பீன் நேம்டு ஆஸ் த அம்பாசிடர் ஆஃப் BWF IM பேட்மிண்டன் கேம்பெயின். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த BWF அதுக்கு வந்து பார்த்தோன்னா அம்பாசிடர் ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. ஒரு கேம்பெயினும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா IM பேட்மிண்டன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து பார்த்தோன்னா PV சிந்து அவங்கள தான் வந்து நியமிச்சிருக்காங்க. IM clean, IM honest, IM பேட்மிண்டன். சரியா, அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த BMW அதோட கேம்பெயின். Who has won the Bankersadda Cup 2020? இந்த Bankersadda Cup 2020 வந்து யார் வின் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு செஸ் சாம்பியன்ஸ் விளையாடுறது கேம். சரியா, இந்த சாம்பியன் வந்து Bankersadda Cup. அது வந்து அந்த சாம்பியன் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க 2020 அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஈரானை சேர்ந்தவங்க. சரியா, அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 16 இயர்ஸ் தான் ஆகுது. சரியா, அவங்க நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அலிரோசா ப்ளூரிசா. அதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட நேம். சரியா, அலிரிசா ப்ளூரிசா அதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட நேம். சரியா, விச் கண்ட்ரி ஹேஸ் அபாலிஷ்டு ஃப்ளாகிங் ஆஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஃப்ளாகிங் அப்படிங்கிறது வந்து அந்த கண்ட்ரியில் ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. சரியா, இது வந்து எதுக்கு நிகரானது அப்படின்னு பார்த்தோன்னா தூக்கு தண்டனைக்கு. சரியா, மரண தண்டனைக்கு நிகரான ஒரு தண்டனை இருந்துச்சு. அதை வந்து பார்த்தோன்னா அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீக்கியிருக்காங்க. சரியா, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த தடையை நீக்கியிருக்காங்க. ஃபேஸ்புக் ஹேஸ் லான்ச்டு விச் ஃபியூச்சர் ஃபார் குரூப் வீடியோ சேட். அதாவது வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக் வந்து குரூப் வீடியோ சேட்டுக்காக ஒரு ஃபியூச்சர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர் இருக்குது. அதிலே வந்து வீடியோ சேட் பண்ணலாம், மெசேஜ் சேட் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா குரூப் வீடியோ சேட்டுக்காக ஒரு ஃபியூச்சராக ஆட் பண்ணுறாங்க. சரியா, என்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா மெசேஞ்சர் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ்புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஞ்சர் ரூம்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 பீப்புள்ஸ் அந்த மெசேஞ்சர் ரூம்ஸில் அந்த கான்வர்சேஷனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 50 பீப்புள் வரைக்கும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த லாக்டவுனால் வீட்டிலே இருந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நெட்லேயே வந்து நடக்குது இல்லையா, ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அது மெயினாக டெவலப் பண்ணியிருக்காங்க அவங்களும். நேஷ்னல் நியூஸ். த கோல் ப்ரொடக்ஷன் டார்கெட் ஆஃப் த கண்ட்ரி for the financial year 2021 has been fixed at dash million tons by coal ministry. அதாவது வந்து பார்த்தா இந்தியாவில் இருக்க கோல் மினிஸ்ட்ரி அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. கோல் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, எவ்வளோவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 710 மில்லியன் டன்னாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் பேன்ஸ் பப்ளிக் கேதரிங் டில் June 30. அதாவது வந்து பார்த்தோன்னா பப்ளிக்ஸ் வந்து ஒன்று கூடக்கூடாது June 30 வரைக்கும். அதை வந்து பார்த்தோன்னா பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வந்து இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி May 3 வரைக்கும் லாக்டவுன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா June 30 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் கேதரிங் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா UP தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷோட CM யோகி ஆதித்யநாத் தான் வந்து பார்த்தோன்னா இது அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரியா, ஒரு 11 பேர் கொண்ட கமிட்டியில் வந்து பார்த்தோன்னா இந்த முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. சரியா, June 30, 2020 வரைக்கும் பார்த்தோன்னா பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத், அதோட கவர்னர் ஆனந்திபன் பட்டேல். விச் ஸ்டேட் ஹாஸ் டெவலப்டு ஏ ரோபோட் கர்மி பாட் டு சர்வ் மெடிசன்ஸ் அண்ட் ஃபுட் டு த COVID-19 பேஷண்ட்ஸ். ஆல்ரெடி மோஸ்ட்டாக பார்த்துட்டோம் நிறைய ஸ்டேட்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மெடிசன் டெலிவரி பண்ணுறதுக்காகவும் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காகவும் நிறைய வந்து ரோபோட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா, இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்டும் வந்து ஆட் ஆகிருக்கு. அவ்வளோதான். சரியா, எந்த ஸ்டேட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த கர்மி பாட் அப்படிங்கிறத ஒன்று வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க.
which state has launched Jeevan Shakti Yojana for preparing mask ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் ஜீவன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஜீவன் சக்தி அப்படின்னு வந்து மாஸ்க் டெவலப் பண்ணுறதுக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்டு எ சம்பர்க் பைடாக் மொபைல் ஆப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா சம்பர்க் பைடாக் அப்படின்ட்டு ஒரு மொபைல் ஆப் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அவங்களோட ஸ்டடீஸ்க்காக, எல்லாமே வீட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மெயினான அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா மெயினாக அந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தோன்னா சம்பர்க் பைடாக் அப்படிங்கிற ஆப். சரியா, எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹாஸ் லான்ச்டு தன்வந்திரி ஸ்கீம் ஃபார் டெலிவரிங் மெடிசன்ஸ். ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஐசோலேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் இது கேரளா ஸ்டேட்டில் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த தன்வந்திரி ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு போயிட்டு மெடிசன்ஸ் டெலிவரி பண்ணுறது. புரியுதா? அது வந்து பார்த்தோன்னா பேஷண்ட்ஸு, இதுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு, ஓகேவா, லாக்டவுன் பீரியடில் வீட்டில் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு மெடிசன் தேவைப்படுது அப்படின்னா அதை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா தன்வந்திரி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அசாம். அங்கே தான் வந்து பார்த்தோன்னா அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்டு கொரோனா வைரஸ் போர்ட்டல் திருஷ்டி. அதாவது வந்து பார்த்தோன்னா கொரோனா வைரஸ் போர்ட்டல் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொரோனா வைரஸ் போர்ட்டல் மெயினாக, ஓகேவா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உத்தரகாண்ட். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த கொரோனா வைரஸ் போர்ட்டல் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஏஐ சர்ச் இன்ஜின் டெவலப்டு பை IITMK ஃபார் COVID-19 ஸ்டடீஸ். COVID-19 ஸ்டடீஸ்க்காக வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ச் என்ஜின் ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா விலோகனா. அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த COVID-19 ஸ்டடீஸ்க்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ச் என்ஜின் டெவலப் பண்ணது. ஓகேவா. விச் among the following has acquired 6.43% stake in debit trapping Reliance Capital. அதாவது வந்து பார்த்தோன்னா யார் வந்து ரிலையன்ஸோட கேபிட்டல் 6.43% வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா HDFC. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க. சரியா, அதோட CEO யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதித்யா பூரி. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. அது ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிச்சு அப்படின்னா 1994. நேம் ஆஃப் த கம்பெனி விச் ஹாஸ் அக்வைர்டு 3.36 share இன் இந்துஜுவா லைலேண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்துஜுவா லைலேண்ட் ஃபினான்ஸ் லிமிடெடோட ஷேரை வந்து பார்த்தோன்னா 3.36% வந்து வாங்கிட்டாங்க. சரி, யார் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா அசோக் லைலேண்ட். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் மார்க் பண்ணல, அசோக் லைலேண்ட் தான் வாங்கியிருக்காங்க. சரியா, கேர் ரேட்டிங் ஆஸ் ப்ரிடிக்டட் இந்தியாஸ் ஜிடிபி growth to what % இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2020. அதாவது வந்து பார்த்தோன்னா கேர் ரேட்டிங் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனால் அப்படின்னு பார்த்தோன்னா COVID-19 ரீசனால் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஜிடிபி வந்து இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1.1% அப்படின்னு சொல்லிட்டு கேர் ரேட்டிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விச் among the following has received RBI note to issue co-branded prepaid cards wallets. அதாவது வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐயோட அப்ரூவலை ரிசீவ் பண்ணிட்டு co-branded prepaid cards wallets வந்து யார் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிரான்ஸ்காப். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் லிமிடெட், அது ஒரு இன்டர்நேஷனல் லிமிடெட். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இஷ்யூ பண்ண போகிறாங்க. Who has been appointed as the MD and Chairman of Housing and Urban Development Corporation. Housing and Urban Development Corporation வந்து பார்த்தோன்னா யாரை MD and சேர்மனாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிவ்தாஸ் மீனா. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தோன்னா சேர்மனாக டிசைட் பண்ணியிருக்காங்க. சரியா, UNCTAD announced that how much debit have all developing countries will be waived off. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த UNTAD வந்து பார்த்தோன்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரி எல்லா கண்ட்ரிகளுக்கான கடன்களும் வந்து தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அது டோட்டலாக எவ்வளோ கடன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா $1 trillion. சரியா, அந்த $1 trillion அளவு வந்து பார்த்தோன்னா அந்த UNCTAD வந்து அது வந்து அந்த பணத்தை கட்ட தேவையில்ல, தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which city has formed a new response team to address anti-Asian harassment amid COVID-19. எந்த சிட்டி வந்து பார்த்தோன்னா அந்த COVID-19 அந்த கொரோனா வைரஸ் பரவல் இருக்கும்போதும் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ ரெஸ்பான்ஸ் டீம் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா anti-Asian harassment அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நியூயார்க். அவங்க தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Which country has removed thousands of names from terrorist watch list
எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா டெரரிஸ்ட்டுங்களை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1000 நேம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாகிஸ்தான். Which trade body has urged the government to include products like laptop and routers to facilitate work from home amid the lockdown in the list of essential item? கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா எசென்சியல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. சரியா, இந்த ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அதில் வந்து பார்த்தோன்னா லேப்டாப் இந்த ரவுட்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் பாடி வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அது எந்த ட்ரேட் பாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த ட்ரேட் பாடி அப்படின்னா நாஸ்காம். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. The Union government has issued SOPs for movement of standard migrant laborers. What is the full form of SOP? அதாவது வந்து பார்த்தோன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேறு ஸ்டேட்லேருந்து வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து COVID-19 சமயத்தில் வந்து இங்கே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு சில முக்கிய நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி லாக்டவுன் போட்டிருந்தாங்க. எப்படா வந்து ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆனால் திரும்ப வந்து பார்த்தோன்னா அந்த லாக்டவுனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்காக இந்த SOP அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த SOP அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. The Union government has set the production target for food grains at a record -million tons for 2020 to 2021 crop year July to June அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா, அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஜூலையிலிருந்து ஜூன், அதாவது வந்து 2020 to 2021. சரியா, அந்த ஜூலை டு ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த உணவு தானியங்களுக்கான உற்பத்தி இலக்கை வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. சரியா, அந்த டார்கெட்டை வந்து யார் அதிகப்படுத்தியிருக்காங்க? யூனியன் கவர்மெண்ட் வந்து அதிகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரியா, எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 298.3 million tons அவ்வளோ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. The Union Minister for Culture has launched the National List of Intangible Culture Heritage of India in New Delhi. Who is the current cultural minister? அதாவது வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக நம்மளோட யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கலாச்சார பாரம்பரிய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து சொல்லியிருக்காரு. சரியா, லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்காரு. அது எங்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் தான் சொல்கிறார். சரியா, யார் வந்து அந்த கல்ச்சுரல் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரகலாத் சிங் பட்டேல். அவர் தான் வந்து பார்த்தோன்னா கல்ச்சரல் மினிஸ்டர். அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டை வெளியிடுறாரு. Which state has become the first zero COVID-19 state in the country with the last 7 positive cases also turning negative? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டில் லாஸ்ட் பாசிட்டிவாக இருந்த 7 கேசஸும் வந்து பார்த்தோன்னா இப்போ நெகட்டிவாக இருக்குது. சரியா, இதனால் வந்து பார்த்தோம் அந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ COVID-19 ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரியில் சொல்கிறோம் இந்தியாவில். அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோவா தான் வந்து பார்த்தோன்னா இப்போது ஃபஸ்ட்டு ஜீரோ COVID-19 ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வாங்கியிருக்கு. Which state has decided to extend the lockdown period in the state till May 7 and not to give any relaxations to any sector from 20th April? அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த 20th ஏப்ரல்லேருந்தே வந்து பார்த்தோன்னா May 3 வரைக்கும் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாரத பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்டில் May 7 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா எங்கள் ஸ்டேட்டில் லாக்டவுன் இருக்கும், எந்த ரிலாக்ஸேஷனுமே கிடையாது, எந்த செக்டாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. Dapporizo Bridge was recently completed by the Border Roads Organization in which state? இந்த டப்போரிஜோ பிரிட்ஜ் அது வந்து பார்த்தோன்னா அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்ரெடி இருந்த பிரிட்ஜ் தான். அது வந்து பார்த்தோன்னா புதுப்பிக்கிற பணியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. சரியா, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தோன்னா அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ். சரியா, அருணாச்சல் பிரதேசில் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. Which state will provide free online medical consultation to sick people through e-Sanjeevani app? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மெடிக்கல் கன்சல்டேஷன், அதாவது வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டிலேருந்தே வந்து அவங்களோட ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டு மெடிசன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா e-Sanjeevani ஆப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த COVID-19 ரீசனால் வந்து பார்த்தோன்னா இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களால வந்து மருத்துவமனைக்கு ஒரு சிலரில் போக முடியாது. ஒரு சில டாக்டர்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட பணிகளை வந்து அந்த COVID-19க்காக செஞ்சுட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா இந்த சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ். Which state has stopped using the China-made rapid testing kits for coronavirus after they delivered inaccurate results? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டில் ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சைனாவிலேருந்து வந்துச்சு. சைனாவிலேருந்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் வந்து அதை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா
ராஜஸ்தானில் தான் அது வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதே ராஜஸ்தானில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இன்அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து வந்துச்சு. அதனால் வந்து பார்த்தோன்னா அதை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு த சீஃப் மினிஸ்டர் COVID-19 யோதா கல்யாண் யோஜனா. அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யோதா கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். மத்திய பிரதேஷ் அதோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. Which IIT institute is developing a magnetic RAM to enable higher data storage? அதாவது வந்து பார்த்தோன்னா டேட்டா ஸ்டோரேஜ் வந்து ஹையராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பவர் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து டேட்டா வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ண அப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ரேம் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஐஐடி இன்ஸ்டியூட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்த ஐஐடி இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்க்கலாம். ஐஐடி மண்டி அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரேமை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. Which institute has developed a sensitive and low cost sensor called bugs sniper to rapidly detect bacteria? அதாவது வந்து பார்த்தோன்னா பக் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று பார்த்தோன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா, லோ காஸ்ட் சென்சார். சரியா, அதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாக்டீரியா வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா, அதை வந்து எந்த இன்ஸ்டியூட் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தோன்னா அகார்கர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த சென்சார் லோ காஸ்ட் சென்சார் வந்து பார்த்தோன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா பக் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. Which solution has slashed India's economic growth forecast to -% for the financial year 2020? ஃபிட்ச் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1.8 அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. The oil price in which among the following country crashed below $0 mark on April 20, 2020? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த கண்ட்ரியோட ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா $0 ரொம்ப கம்மியாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரியோட ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு. Which bank has launched voice banking service on Amazon Alexa and Google Assistant? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த பேங்க் வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் பேங்கிங் சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எது கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோன்னா அமேசான் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட். அந்த அமேசான் அலெக்ஸாவில் வந்து பார்த்தோன்னா கூகுள் அசிஸ்டன்ட் மூலிமா வந்து இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோன்னா அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் கரன்சி எலக்ட்ரானிக் பேமெண்ட் ஆர் DC/EP இஸ் த டிஜிட்டல் கரன்சி ஆஃப் விச் கண்ட்ரி? அதாவது வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் கண்ட்ரி எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் கரன்சி தான் வந்து பார்த்தோன்னா DC அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா EP அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த கண்ட்ரியோட டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சைனாவோட டிஜிட்டல் கரன்சி. சரியா, who has been appointed as the secretary to the பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? ராம்நாத் கோவிந்த் யார் வந்து செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது வந்து இந்தியாவோட பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த்க்கு வந்து பார்த்தோன்னா யாரை வந்து இப்போ வந்து செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கபில் தேவ் திரிபதி அவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விச் இந்தியன் ஃபுட்பாலர் ஹேஸ் பின் ஃபியூச்சர்ட் இன் #We will win campaign ஆஃப் ஃபிஃபா? அதாவது வந்து பார்த்தோன்னா ஃபிஃபா வந்து we will win அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஃபுட்பாலர்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதில் வந்து இந்தியன் ஃபுட்பாலர் வந்து யார் வந்து அதை வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த #We will win அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பைச்சங் பூட்டியா அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த #We will win இந்தியாவிலேருந்து வந்து அவர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. சரி, the US presidential election has settled to be held on which day? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த US presidential election வந்து பார்த்தோன்னா நடக்க போகுது. இந்த COVID-19 ரீசனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு. அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது அந்த ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த டேட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா November 3 தான் வந்து பார்த்தோன்னா US presidential election வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which nation was the top military spender in 2019? அதாவது வந்து பார்த்தோன்னா 2019 எந்த நேஷனோட மிலிட்ரி வந்து டாப் ஸ்பெண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா US தான் வந்து பார்த்தோன்னா டாப்பில் இருக்குது. சரியா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அவங்க மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவங்க மிலிட்ரி ஸ்பெண்டரில் டாப்பில் இருக்காங்க. சரியா, இந்தியா வந்து பார்த்தோன்னா 3rd பிளேஸில் இருக்குது. த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி சோடு வாட் ஆஃப் லடாக் ஆஸ் த விச் நேஷன்ஸ் டெரிட்டரி? அதாவது வந்து பார்த்தோன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு பார்ட் வந்து லடாக்கில் ஒரு பார்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரிக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த கண்ட்ரியோட பார்ட்டு தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த கண்ட்ரி அப்படின்னா சைனா அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
Which country has recently launched its controversial coronavirus tracking app called COVID Safe? அதாவது வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவிட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சியல் கொரோனா வைரஸ் ட்ராக்கிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, கோவிட் சேஃப் ஆஸ்திரேலியா. கோவிட் சேஃப்னா ஆஸ்திரேலியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, animal at 2 mink farms in which country have tested positive for COVID-19? அதாவது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அனிமல்ஸ் ஒரு மிங்க் ஃபார்மில் வந்து பார்த்தோன்னா 2 மிங்க்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது பாசிட்டிவ் COVID-19 வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரியா, அது எந்த கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாந்து. அந்த கண்ட்ரிஸ் அந்த 2 மிங்க்ஸுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த மிங்க் ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கோவிட் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. Which among the following sector was India's top exporting sector for the first time during the 2019-2020 financial year? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த 2019 to 2020 ஃபினான்சியல் இயரில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட எந்த செக்டார் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட்டிங் செக்டாரில் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எந்த செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்தியாஸ் டாப் எக்ஸ்போர்ட்டிங் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க 2019 to 2020 அந்த ஃபினான்சியல் இயரில். The National Agriculture Cooperative Marketing Federation of India (NAFED) is to distribute 6 lakh metric tons of pulses under the government scheme. அதாவது வந்து பார்த்தோன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த நேஃப்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க 6 lakh metric tons ஆஃப் பல்ஸ். அது வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இவங்க இந்த நேஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா அந்த யோஜனா கீழே தான் வந்து பார்த்தோன்னா அவங்க இந்த 6 lakh metric tons பல்ஸை வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. Which state government has launched the Help Me mobile app to help the needy? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, நிறைய ஆப் லான்ச் பண்ணிட்டு வராங்க. இதில் இந்த ஹெல்ப் மீ அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னா ஹரியானா. சரியா, H ஃபார் ஹெல்ப். சரியா, அதே மாதிரி H ஃபார் ஹரியானா. Hனா ஹெல்ப், அதே மாதிரி Hனா ஹரியானா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம். Which state chief minister has launched ஜெகனண்ணா வித்யா தேவண்ணா ஸ்கீம்? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஜெகனண்ணா வித்யா தேவண்ணா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெகனண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஜெகனண்ணா வித்யா தேவண்ணா அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாரு. சரி, which among the following medical universities have become the first government to successfully launch plasma therapy for COVID-19 treatment? அதாவது வந்து பார்த்தோன்னா COVID-19 ட்ரீட்மெண்ட்காக ஃபஸ்ட் கவர்மெண்ட் to successful launch plasma therapy. பிளாஸ்மா தெரப்பி வந்து நிறைய பேர் வந்து ஐசிஎம்ஆரோட அப்ரூவலுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தோன்னா இதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிளாஸ்மா தெரப்பி வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, த ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு விச் இன்ஸ்டியூட் டெவலப்டு லோ காஸ்ட் வெண்டிலேட்டர் ருத்தார்? அதாவது வந்து பார்த்தோன்னா ருத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ காஸ்ட் வெண்டிலேட்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா, லோ காஸ்ட் வெண்டிலேட்டர் அது நேம் வந்து ருத்தார், அதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஐஐடி பாம்பே. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ருத்தார் வெண்டிலேட்டர் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா, which IIT institution has been ranked at 57th in the second edition of Times Higher Education of Impact Ranking? அதாவது வந்து பார்த்தோன்னா 57th பிளேஸில் வந்து ஒரு ஐஐடி இன்ஸ்டியூட் இருக்குது. சரியா, ஓகேவா? ஸோ அது வந்து செகண்ட் எடிஷன் ஆஃப் டைம் ஹையர் எஜுகேஷன் அவங்களோட ரேங்க் இம்பேக்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எந்த ஐஐடி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஐஐடி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி காரக்பூர். அந்த இன்ஸ்டியூட் தான் வந்து பார்த்தோன்னா 57th பிளேஸில் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இம்பேக்ட் ரேங்கிங்கில். சரியா, RBI has announced to give how many crore rupees to mutual fund companies? அதாவது வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா RBI எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த 50,000 crore வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்காக வந்து பார்த்தோன்னா RBI வந்து தரப்போகிறாங்க. சரியா,
Which bank has partnered with All India Management Association to organize workshop named? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் டு ஆர்கனைஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேம்டு த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் டியூரிங் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் ஓகேவா எதோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் ஆஃப் அசோசியேஷன் அதோட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்து பார்த்தோன்னா யாரும் எந்த பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேங்க்கோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் அவங்களோட தான் வச்சுருக்காங்க. சரியா? who has been appointed as the sports secretary. அதாவது வந்து பார்த்தோன்னா யார் வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவி மிட்டால் அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் Umar Akmal has been banned from all forms of cricket for 3 years. He plays for அதாவது வந்து பார்த்தோன்னா உமர் அக்மலை வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க கிரிக்கெட்லேருந்து. அவர் எந்த டீமுக்காக எந்த நேஷனுக்காக விளையாடினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டீமுக்காக விளையாடினார் அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் கண்ட்ரிக்காக விளையாடினவர் தான் வந்து பார்த்தோன்னா உமர் அக்மல். சனாமீர் ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு த ரிட்டையர்மெண்ட். சி வாஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட். அதாவது வந்து பார்த்தோன்னா சனாமீர் அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிரிக்கெட். அவங்க தான் வந்து சனாமீர்னா கிரிக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத்திஸ் போ அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த மாத்திஸ் போ ஹூ ஹேஸ் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட் இஸ் அசோசியேஷன் வித் விச் ஸ்போர்ட். அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த மாத்திஸ் போ அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். சரியா? அவர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா பேட்மிண்டன் அதாவது சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த மாத்திஸ் போ அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. விச் கண்ட்ரி இஸ் சீக்கிங் $400 million டெபிட் ஸ்வாப்பிங் ஃபெசிலிட்டி ஃப்ரம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து $400 million டெபிட் ஸ்வாப்பிங் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் வந்து பார்த்தோன்னா $400 million கடன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியன் ஹை கமிஷனர் இன் பங்களாதேஷ் அண்ட் இந்தியன் பங்களாதேஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஹேஸ் ஜாயின்ட்லி ஆர்கனைஸ்டு எ வெபினார் on trade promotion. Who is the present high commissioner of India to Bangladesh? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஹை கமிஷன் இன் பங்களாதேஷும் பங்களாதேஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெபினார் ஆன் ட்ரேட் ப்ரமோஷனுக்காக வந்து பார்த்தோன்னா வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா who is the present high commissioner of India to Bangladesh அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரிவா கங்குலி தாஸ் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ப்ரெசென்ட் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷாக இருக்காங்க. த பிரைம் மினிஸ்டர் லான்ச்டு விச் அமாங் த ஃபாலோவிங் ஸ்கீம்ஸ் ஆன் ஏப்ரல் 24, 2020. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 24, 2020 ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாரு. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சமித்வா அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணுறாரு. விச் அமாங் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன் ஹேஸ் லான்ச்டு எ லாக்டவுன் லேர்னர் சீரியஸ் இன் இந்தியா. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் எந்த ஆர்கனைசேஷன் லாக்டவுன் லேர்னர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா UNODC அவங்க தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த UNODC அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் அதுதான் வந்து பார்த்தோன்னா அதுக்கான அப்ரிவேஷன். சரியா? On World Book Day, the Human Resource and Development Minister Ramesh Pokhriyal Nishank has launched which campaign on Twitter? ட்விட்டரில் வந்து பார்த்தோன்னா ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா HRD மினிஸ்டர் அவர் தான் வந்து லான்ச் பண்ணுறாரு. சரி? HRD மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர் தான் வந்து பார்த்தோன்னா HRD மினிஸ்டர். என்ன லான்ச் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹேஷ்டேக் மை புக் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து லான்ச் பண்ணுறாரு. சரியா? அவர் என்ன லான்ச் பண்ணார் அப்படின்னா ஹேஷ்டேக் மை புக் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறாரு. The Border Road Organization has constructed a permanent bridge on which river which connects Koswal enclave in Punjab to the rest of the country. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த BRO பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு பிரிட்ஜை வந்து கட்டிட்டாங்க. சரியா? அது வந்து எந்த ரிவரில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெயினாக பஞ்சாபில் தான் இருக்குது அந்த ரிவர். சரியா? அது எந்த ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரவி ரிவர். சரியா? The State Legal Service Authority of which state and union territory has launched a helpline number Serve the Seniors Initiative. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த Serve the Seniors Initiative அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். சரியா? அது எந்த ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? Jharkhand has launched which mobile app to help people of the state get their essential commodities. அதாவது வந்து பார்த்தோன்னா ஜார்க்கண்ட் வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த மொபைல் ஆப் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எசென்சியல் கமாடிட்டிஸ் அவங்க இங்கே இருக்க பீப்புளோட எசென்சியல் கமாடிட்டிஸ் வந்து வாங்கணும் அவங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த மெயினான வந்து பார்த்தோன்னா அந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் ஆப்க்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட் பசார் அப்படி. மோர் தென் 1300 pigs have died
across 5 districts of which state of classical swine fever. அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு சரியா, பன்றி காய்ச்சல் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தோன்னா 1300 பன்றிகள் வந்து இறந்துருக்கு, அதுக்கு மேலேயே வந்து டெத் ஆகிடுச்சு 5 டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம். அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வந்து பார்த்தோன்னா அந்த பன்றிகள் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கு சரியா. which state has decided to bring back migrant workers in the first manner. அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா பிரிங் பேக் மைக்ரண்ட்ஸ் ஒர்க்கர், வேறு ஊருக்கு வந்து பார்த்தோன்னா வேறு மாநிலத்துக்கு வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போனாங்க இல்லையா, அவங்கள வந்து திரும்ப அவங்க ஸ்டேட்டுக்கே கூப்பிட்டு வரதுக்கு எந்த ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா யூபி கவர்மெண்ட், யோகி ஆதித்யநாத் அவர் தான் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு சரியா. நேம் த அட்வான்ஸ்டு டூல் டெவலப்டு பை சயின்டிஸ்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலரி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் இன் கொலாபரேஷன் வித் நானோ மெக்கானிக்ஸ் இன் யூஎஸ்ஏ. அதாவது வந்து பார்த்தோன்னா யார் வந்து இந்த சயின்டிஸ்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் அவங்க வந்து பார்த்தோன்னா பவுடர் மெட்டலரி அண்டு நியூ மெட்டீரியல்ஸ் இன் கொலாபரேஷன் வித் நானோ மெக்கானிக்ஸ் இன் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. சயின்டிஸ்ட் அட்வான்ஸ் டூல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த டூலுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நானோ பிளிட்ஸ் 3D அதை தான் வந்து பார்த்தோன்னா அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. A professor from which among the following universities has developed software that can detect COVID-19 within 5 seconds using X-ray. எக்ஸ்ரேவில் வந்து பார்த்தோன்னா 5 செகண்ட்ஸில் கோவிட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா கொரோனா வைரஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஃபைன் பண்ணியிருக்காரு சரியா. அது எந்த யூனிவர்சிட்டிஸ் எந்த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. IIT ரோக்ரே. Which organization is collaborated with ESIC Medical College and Hospital, Santnagar, Hyderabad has developed India's first COVID-19 sample collection mobile lab named Mobile BSL-3 VRDL lab. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ESIC மெடிக்கல் காலேஜ் அவங்க வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு COVID-19 சாம்பிள் கலெக்ஷன் மொபைல் லேப், அதாவது மொபைல் லேப் ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மொபைல் BSL-3 VRDL லேப் அதை தான் வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. அவங்க யாரோட சேர்ந்து இது டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. யாரோட சேர்ந்து இந்த ESIC மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாத்தில் இருக்கிறது வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா DRDO அவங்களோட சேர்ந்து தான் டெவலப் பண்ணாங்க சரியா. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR, Institute of Genomics and Integrative Biology IGIB has developed which low cost COVID-19 test strip. அதாவது வந்து பார்த்தோன்னா இவங்க CSIRம் வந்து பார்த்தோன்னா IGIB இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோ காஸ்ட் COVID-19 டெஸ்ட் ஸ்ட்ரிப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. அது வந்து என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெலுடா சரியா. அதை தான் வந்து அந்த டெஸ்ட் ஸ்ட்ரிப் தான் வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. விச் நேஷன் ஹேஸ் ரிப்போர்ட்லி லான்ச் இஸ் ஃபஸ்ட் எவர் மிலிட்ரி சேட்டலைட் இன்டு த ஆர்பிட். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரி ஃபஸ்ட் எவர் மிலிட்ரி சேட்டலைட் வந்து பார்த்தோன்னா ஆர்பிட்டில் செலுத்தியிருக்காங்க சரியா. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஈரான் அவங்க தான் வந்து செலுத்தியிருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் யூனிவர்சிட்டிஸ் வில் ஸ்டார்ட் ஹியூமன் ட்ரையல்ஸ் ஆஃப் பொட்டன்சியல் கொரோனா வைரஸ் வேக்சின். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் ஹியூமன் ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க சரியா. அந்த கொரோனா வைரஸ் வேக்சின் தடுப்பூசி வந்து ஹியூமன் ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து யூனிவர்சிட்டி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் சரியா. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் சைனா வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து பண்ணியிருக்காங்க சரியா. ஒரு பல்கலைக்கழகம் பண்ணியிருக்காங்க. அது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் அவங்க தான் வந்து ஹியூமன் ட்ரையல் கொரோனா வைரஸ் வேக்சினை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதோட யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூகேல தான் இருக்குது சரியா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. India has handed over 23 tons of essential medicines to which neighbor country to fight COVID-19? இந்த COVID-19 எதிர்க்காக வந்து போராடுறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரிக்கு 23 tons எசென்சியல் மெடிசன் வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அது வந்து பார்த்தோன்னா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நேபாள் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா 23 tons மெடிக்கல் எசென்சியல் வந்து பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. When was the G20 extraordinary agriculture ministers meeting? G20 agriculture minister meeting வந்து பார்த்தோன்னா என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 21 தான் நடந்துச்சு சரியா. இதில் வந்து ஆன்சரில் வந்து பார்த்தோன்னா 22 அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெட்டாக மார்க் பண்ணியிருப்பேன். அது கிடையாது, 21 தான் நடந்துச்சு சரியா. வாட் இஸ் த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டாக்கிங் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆஸ் பர் த நியூ ப்ரொபோஸ்டு அமெண்ட்மெண்ட் டு எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் 1987. அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் 1987 படி வந்து பார்த்தோன்னா
ஹெல்த் ஒர்க்கர்ஸை அட்டாக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தண்டனை, அந்த கடைசி ஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 7 years ஜெயில் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு அப்தமித்ரா ஹெல்ப்லைன் அண்ட் ஆப் டு ஃபைட் COVID-19. அதாவது வந்து பார்த்தோன்னா அப்தமித்ரா ஹெல்ப்லைனுக்கு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதே அப்தமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோன்னா கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் பெகன் த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இட்ஸ் சுஜலம் சுஃபலம் ஜல் சஞ்சய் அபியான் ஸ்கீம். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் வந்து அதோட தேர்ட் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுஜலம் சுப்பலம் ஜல் சஞ்சய் அபியான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா அதோட ஸ்கீமோட நேம். சரியா, அந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் அந்த வந்து தேர்ட் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத், அவங்க தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விச் சிட்டிஸ் முனிசிபல் கார்பரேஷன் ஹேஸ் லான்ச்டு சையம் மொபைல் அப்ளிகேஷன். அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த சிட்டியோட முனிசிபல் கார்பரேஷன் வந்து சையம் மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சிட்டியோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பூனே, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த சையம் மொபைல் அப்ளிகேஷன் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. The administration of which district of Kerala has launched a vehicle called Tiranga. சரியா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டோட்டல் இந்தியா ரிமோட் அனாலிசிஸ் நிரோகியா அபியான், அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த திரங்கா ஃபார் ரேபிட் ஸ்க்ரீனிங் ஆஃப் COVID-19 சிம்டம்ஸ். இந்த COVID-19 சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறது. சரியா, ரேபிட் ஸ்க்ரீனிங், அதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கிளில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, யார் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பதம் திட்டா, அதுதான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நேம். சரியா, அந்த பதம் திட்டா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா அந்த கேரளா லான்ச் பண்ணியிருக்காங்க. கேரளாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. சரியா, விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு த ஹாயு சேத் சத்தி ஆப். அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா ஹாயு சேத் சத்தி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான், அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆயு சேத் சதி அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்க்ரீஸ்டு வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் WMA to ₹- crore ஃபார் ஏப்ரல் டு செப்டம்பர். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா மார்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க 1.2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா, இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 lakh crore வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Who has won William E. Colby Award for its book Midnight in Chernobyl. அதாவது வந்து பார்த்தோன்னா அவரோட புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Midnight in Chernobyl. அதுக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் இ கோல்பி அவார்டு அது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆடம் இங்கி போத்தம், அவருக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, சார்லஸ் லெக்லரிக் ஹேஸ் ரீசென்ட்லி ஒன் த சைனீஸ் விர்ச்சுவல் கிராண்ட் பிரிக்ஸ் ரெப்ரசன்ட் விச் டீம். அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த சார்லஸ் லெக்லரிக் வந்து பார்த்தோன்னா சைனீஸ் விர்ச்சுவல் கிராண்ட் பிரிக்ஸை வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிட்டார். சரியா, விர்ச்சுவல் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வீடியோ கேம் மாதிரியே நடக்கும். ஓகேவா, அதில் வந்து வின் பண்ணிட்டாரு. அவர் எந்த டீமை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டீம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெராரி, அந்த டீமை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சார்லஸ் லெக்லரிக், அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த விர்ச்சுவல் கிராண்ட் பிரிக்ஸ் சைனீஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. சரியா, இது வந்து பார்த்தோன்னா F1 2019 PC வீடியோ கேம் அதை சேர்ந்தது தான். சரியா, அது டெவலப் பண்ணது வந்து பார்த்தோன்னா கோட் மாஸ்டர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஹவ் த ஆனியன் காட் இட்ஸ் லேயர்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா ஆனியனுக்கு வந்து அந்த லேயர்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு புக் ஹவ் த ஆனியன் காட் இட்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுதாமூர்த்தி. இந்தியா ஹேஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் சார்க் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் விச் வாஸ் ஹோஸ்டட் பை விச் கண்ட்ரி. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து சார்க் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க இந்த டைம் இந்த சார்க் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. Which country has announced to tie electronic waistband on the hands of those who do not follow the home quarantine rules. இந்த ஹோம் குவாரண்டைன் ரூல்ஸ்லாம் வந்து யார் வந்து நாட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லையோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி எலக்ட்ரானிக் வெஸ்ட் பேண்ட் வந்து அவங்க கையில் வந்து கட்டிவிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மின்னணு சாதனம் அது வந்து பார்த்தோன்னா அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு பேண்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க கையில் வந்து கட்டிவிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த கண்ட்ரி அப்படின்னா சவுத் கொரியா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா இந்த குவாரண்டைன் பீரியட் அவங்க வந்து இக்னோர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து மெயினாக பார்த்தோன்னா இந்த பிளானை வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சவுத் கொரியாவோட வைஸ் ஹெல்த் மினிஸ்டர் கிம் கேங் லிப், அவர் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான பிளானை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா,
இது வரைக்கும் பார்த்தோன்னா அஃபிஷியலாக சவுத் கொரியாவில் எவ்வளோ பேர் குவாரண்டைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 46,300 பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மூன் ஜன், அவர் தான் வந்து அதோட பிரசிடென்ட். கேபிட்டல் சியோல், கரன்சி வந்து சவுத் கொரியன் ஓன். Which country has condemned India for putting additional restriction on FDI, saying it's against the WHO trade rules? இந்த WHO trade rules விட இந்தியா வந்து ஒரு சில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. சரியா, அது வந்து பார்த்தோன்னா அதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சைனா, அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. Which among the following has launched an e-office application named e-career-a? அதாவது வந்து பார்த்தோன்னா e-career-a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CIF, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு இயர் த்ரூ விர்ச்சுவல் கோட்ஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க இதில் அப்படின்னா, எந்த ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் கோட்ஸ் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த விர்ச்சுவல் கோர்ட் அது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த COVID-19 ரீசனால் எதையுமே வந்து ஓப்பன் பண்ண முடியாது, அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் பாதிப்படையும். சரியா, எங்கேயுமே கூட்டம் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, லாக்டவுன் இருக்கு இல்லையா, அதனால் இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா விர்ச்சுவல் கோர்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா எந்த கேஸாக இருக்கட்டும் எதுவும் ஹியரிங்காக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம், எல்லாம் எந்த இடத்துல வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த விர்ச்சுவல் கோர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா UP, உத்தரப்பிரதேஷ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் த YSR ஜீரோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஸ்கீம், உமன் SHG members can avail a loan of maximum how much amount in a year? அதாவது வந்து பார்த்தோன்னா YSR ஜீரோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஸ்கீமு கீழே வந்து பார்த்தோன்னா இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ லோன் மேக்ஸிமம் கொடுக்கலாம் இந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. YSR அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆந்திர பிரதேஷ். சரியா, ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் தராங்க. சரியா, எவ்வளோ வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, the World Bank has approved $82 million $585 crore rupees for the state road transformation project of which state? ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட், அதுக்காக வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 82 million, அது வந்து இந்தியன் ருப்பியில் 585 crore rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இமாச்சல பிரதேஷ்க்கு தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது Who has developed a high pressure ventilator VITAL to deal with COVID-19? யார் வந்து இந்த ஹை ப்ரெஷர் வென்டிலேட்டர் VITAL அப்படிங்கிறத ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா VITAL VITAL அப்படின்ற வென்டிலேட்டர் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் வந்து இதை ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாசா. சிங்கப்பூர்ஸ் கலேடியம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் ரைஸ்ட் இட்ஸ் ஸ்டேக் இன் விச் பிரைவேட் பேங்க் டு 4.49%. அதாவது வந்து பார்த்தோன்னா சிங்கப்பூர் பேஸ் பண்ண கலேடியம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து அதிகமாகப்படுத்தியிருக்காங்க. சரியா, அவங்களோட மதிப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டலான அந்த ஸ்டேக் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் பேங்க்கில். எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4.49. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது மோஸ்ட்டாக இது கேட்க கூட சான்சஸ் இருக்குது. சரியா, அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. சரியா, according to the World Bank remittance to India are likely to drop by what percent in 2020? அதாவது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் ரெமிட்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு இந்தியா ஆர் லைக்லி டு ட்ராப் பை வாட் பர்சன்ட் இன் 2020. வேர்ல்டு பேங்க்கிட்டேருந்து இந்தியாவுக்கு ஒரு நிதி கொடுப்பாங்க 2020. அது இந்த இயற்கான நிதி வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு. எவ்வளோவா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 23% குறைஞ்சிருக்கு. இது வோடஃபோன் ஐடியா ஸ்டார்டட் ஏ ரீசார்ஜ் சாதி ப்ரோக்ராம் வித் ஊம். அதாவது வந்து பார்த்தோன்னா வோடஃபோன் ஐடியா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசார்ஜ் சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யாரோட சேர்ந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் அவங்களோட சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா அந்த வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தோன்னா ரீசார்ஜ் சாதி அப்படிங்கிற ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹேஸ் டிக்ளேர்ட் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஆஸ் ஏ பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் டில் விச் டேட்? அதாவது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 21 அக்டோபர் அவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸாக தான் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. Who has been take oath as சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்? அதாவது வந்து பார்த்தோன்னா யார் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக பதவி ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சய் கோத்தாரி. அவர் தான் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக பதவி ஏற்றிருக்காரு. இவருக்கு ஒரு பதவி பிரமாணம் யார் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராம்நாத் கோவிந்த். அவர் தான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு அதுக்கான பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க.
இதோட அந்த ஏப்ரல் 4th வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. இது MCQ ஃபார்மேட்டில் பார்த்தனால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். இது வரைக்கும் தமிழ் உதிரம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.